வணக்கம். ஜெகன். ஸோ, இப்போ கடந்த காலமா ஒரு 4, 5 வருஷமா பார்த்தீங்கன்னா எல்லாரும் 920 ஸ்ட்ராடல்ஸ் அப்படி இல்லைன்னா டைம் பேஸ்ட் ஸ்ட்ராடல்ஸ். ஒரு பர்ட்டிகுலர் டயத்துக்கு ஸ்ட்ராடல் செல் பண்ணிட்டு அதை ஸ்டாப் லாஸ் போடுறது ரொம்ப பிரபலமா இருக்கு. பெரும்பாலான பேர் அதான் பேசுறாங்க. அல்கோ ட்ரேடிங் சொன்னாலே அது 920 ஸ்ட்ராடல் ஆயிடுச்சு. டைம் பேஸ்ட் ஸ்ட்ராடல் ஆயிடுச்சு. இன்னும் சில பேருக்கு என்ன கருத்து இருக்குன்னா, இது ரொம்ப பிரபலமாயிடுச்சு. நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதனால ப்ராஃபிட் முன்ன அளவுக்கு இப்போ இல்ல. அதோட எட்ஜ் குறைஞ்சிருச்சு. நம்ம பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி போணும். இல்லன்னா இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி போணும். இல்லன்னா வேற ஏதாவது மாடல் போணும். போனா தான் இப்போ உள்ள காலத்தில நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நெறைய பேரோட ஒரு கருத்து இருக்குது. சரிங்களா? ஸோ, அப்படி பண்றது பெஸ்ட்டா? இல்ல டைம் பேஸ்ட் பேஸ்டு ஸ்ட்ராடல் பண்றது பெஸ்ட்டா? 2க்குள்ள ரிசல்ட்ஸ் என்ன வித்தியாசம்? ஒரு வேளை அப்படி மாறுறதா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? நான் என்ன பண்றேன்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். சரிங்களா? ரைட். ஆ இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாரி இது செபி டிஸ்க்ளைமர். நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ண போறதில்ல, அட்வைஸ் பண்ண போறதில்ல. என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்லப் போறேன். ட்ரேட் எல்லாமே நீங்களா எடுத்துக்கங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா செபி கன்சல்டன்ட் கேட்டுக்கங்க. ரைட். ஃபர்ஸ்ட் 920 ஸ்ட்ராடல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சிம்பிளா நான் சொல்றேன். ஒரு ஸ்ட்ராடலோ, ஒரு ஸ்ட்ராங்கிளோ, இல்ல ஐடிஎம் ஸ்ட்ராங்கோ ஏதாவது ஒண்ண செல் பண்ணிட்டு, நீங்க ஒரு பிடிச்ச ஸ்டாப் லாஸ் 20 to 100% உங்க இதில உங்களுக்கு எது பேக் டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் பெட்டரா இருக்கோ, அத நீங்க செல் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸ்பைரிக்கும் செல் பண்ணலாம். நான் எக்ஸ்பைரிக்கும் செல் பண்ணலாம். வீக்லி ஆப்ஷன்ல செல் பண்ணலாம். செல் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு உட்கார்ந்திருக்கிறது. அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டேக்கும் போடலாம். நான் எக்ஸ்பைரி டேக்கும் வேலை செய்யலாம். இது பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்பைரி டேக்கு ரூ. 600 வரும். நீங்க காலையில பண்ணாலும் சரி, மத்தியானம் பண்ணாலும் சரி, ஈவினிங் மத்தியானம் பண்ணாலும் சரி, என்ன ஸ்டாப் லாஸ் போட்டாலும் சரி, லாங் ரன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 600ங்கிறது ஒரு நான் ஆவரேஜா சொல்றேன். ரூ. 700 கூட ரூ. 800 கூட கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுக்கு, ஒரு ஸ்ட்ராடலுக்கு நான் சொல்றேன். நான் எக்ஸ்பைரி டேக்கு யூசுவலா ரூ. 400 கிடைக்கும். இதுதான் ஒரு நார்மலா கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் ஃபார் டிபிஎஸ். டிபிஎஸ்னா என்னங்க? டைம் பேஸ்ட் ஸ்ட்ராடல்ஸ். ஸோ டிபிஎஸ்னாலும் 920 ஸ்ட்ராடல்னாலும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. 920க்கு பதிலாக நீங்கள் 927 பண்ணாலும் 930 பண்ணாலும் என்ன டைம் போட்டாலும் இதோட ரிசல்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும் லாங் ரன்னில். கேட்டுங்களா? சரி. கிட்டத்தட்ட நம்ம அந்த கால்குலேஷனை நான் எல்லா ஸ்லிப்பேஜஸ்லாம் போக நான் சொல்கிறேன். ரைட்டுங்களா? வாரத்தில் 2 எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ 2 எக்ஸ்பைரிக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 1200. அது போக மிச்சம் உள்ளதுக்கு ஒரு ரூ. 400 போடுறீங்க. ஸோ ரூ. 2400. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு ரூ. 10,000 வருது. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 1,20,000 வருது. இதுக்கு வைக்க வேண்டிய மார்ஜின் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரூ. 3,00,000 மார்ஜின் நான் ஹெட்ஜிங் பண்ணலன்னு நினச்சிக்கிறேன். சரிங்களா? ஹெட்ஜிங் பண்ணாமல் பண்ணோம்னா இவ்வளோ தான் ரிட்டர்ன் வருது. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு 40% ரிட்டர்ன் வருதுக்கான பேக் டெஸ்டிங்கில் அப்படி ரிசல்ட் இருக்குது. ஓகேங்களா? பேக் டெஸ்டிங்கில் வருது, ரியலில் வருமானு தெரியாது. அந்த கேஸ் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணாலும் அதே கேஸ் தான். ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணாமல் அதில் ஒரு 100% ரிட்டர்ன் வந்துச்சுன்னா பேக் டெஸ்டிங்கில் வரணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ பேக் டெஸ்டிங் பிரகாரம் நீங்கள் ஒரு மாடல் டெவலப் பண்ணிங்கன்னா டிபிஎஸ் பேஸ் பண்ணி நார்மலாக ஒரு பெஞ்ச் மார்க் படி பார்த்தீங்கன்னா ஒரு 40% ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அட் தி மணியில் நீங்கள் செல் பண்ணீங்கன்னா. ட்ராடவுன்ங்கிறது ஒரு தனி போர்ஷன். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதுக்கான காரணத்தை நான் பின்னால் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ரிட்டர்னை மீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ராடவுனும் மீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ 40% ரிட்டர்ன் நம்ம என்ன பண்ணுறோம் டிபிஎஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட். ஒரு லாட்டுக்கு கிட்டத்தட்ட ரூ. 3,00,000 மார்ஜின் இருக்குது. இல்லை, ரொம்ப மெக்கானிக்கல். இதில் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் ரியல் ஆல்ஃபா கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை டபுள் டாப் டபுள் பாட்டம் பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ப்ரீவியஸ் கேண்டில் ஹை ப்ரீவியஸ் கேண்டில் லோ இதை பேஸ் பண்ணியிருக்கலாம். என்ன வேணாலும் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹானஸ்ட் ஆன்சர் என்னன்னா, நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 10 பாயிண்ட் கேப்சர் பண்ணுறீங்களா? 10 பாயிண்ட்டுங்கிறது நான் நிஃப்டியில் சொல்கிறேன். சரிங்களா? சென்செக்ஸாக இருந்தால் கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் எடுத்துக்கங்க. 10 பாயிண்ட்டுன்னா ரூ. 600 ப்ராஃபிட் பண்ணுறீங்களா? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணியோ ஒரு இல்லைனா ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணியோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுக்கு ரூ. 600 ப்ராஃபிட் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பண்ணிங்கன்னா அது டிபிஎஸோட பெஸ்ட்டு. இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன் வருஷத்துக்கு 8% கொடுத்தா நீங்கள் போடுவீங்களா? அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதுக்கு நம்ம பேசாமல் இண்டெக்ஸ்லேயே போட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதே மாதிரி நான் ஒரு பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். எஃப்டி ரிட்டர்ன் வருஷத்துக்கு 4% கொடுக்கணும்னு சொன்னா பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க இல்லையா? ஏன் பண்ண மாட்டீங்க? ஏன்னா பேங்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7% கொடுக்கும்போது நான் 4%க்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணியோ எது பேஸ் பண்ணியோ பண்ணுறீங்கன்னா வாரத்துக்கு ரூ. 2,400 ஒரு லாட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா? ஆனால் ஆவரேஜ் பேக் டெஸ்டிங் பிரகாரமே நான் சொல்கிறேன். ரியல் ட்ரேடே நான் சொல்லலை. பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இதை எட்டு போகலாம், இல்லை எட்டு போகக்கூடாது. கிட்டத்தட்ட 80-90% ஆஃப் த ட்ரேடிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 600 ட்ரேட் பெர் டே பெர் லாட்டுக்கு கொடுக்கறதே கிடையாது. ஓகேங்களா? இல்லைங்க நான் பார்த்துட்டேன், நான் அதை விட
அதிகமான ப்ராஃபிட். ஒரு ட்ரேடுக்கு எனக்கு ரூ. 1000 ரூ. 1200 ரூ. 1500 குடுக்குறாப்புல எனக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது ஒரு ட்ரேடுக்கு 20 பாயிண்ட் என்னால் கேப்சர் பண்ண முடியுங்க. 25 பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும் நிஃப்டியில் ஆன் ஆவரேஜ். நான் வந்து ஆன் ஆவரேஜ் சொல்கிறேன். சில நாள் லாஸ் பண்ணுவீங்க, சில நாள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஆவரேஜாக சொல்கிறேன், சரிங்களா? அப்படின்னு சொல்கிற சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, அது எல்லா நாளும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காது. இப்போ வருஷத்துக்கு 365 நாள் இருக்குன்னா, அதில் 100 நாள் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். கிட்டத்தட்ட 220 நாள் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா? 200 நாள் வச்சுப்போம். 200 நாள் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். 200 நாளில் உங்களுக்கு 50 நாள் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, அப்போ நம்ம மீதி 150 நாளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது முக்கியம். டிவிஎஸ்ல இது ரெண்டுமே கிடைக்கும். அதோட ப்ராஃபிட் வேணால் நம்ம கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குதான்னு நினைக்கலாம். பட் ஆப்பர்ச்சுனிட்டி வில் கெட் எவ்ரி வீக், எவ்ரி எக்ஸ்பைரி, எவ்ரி நான் எக்ஸ்பைரி டே வில் கெட். அது நம்ம கிடைக்கிறது இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு, நீங்கள் ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணுறீங்க. நான் கூட ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மீன் ரோசன் பேஸ் பண்ணி சிஸ்டம் வச்சுருக்கிறேன். அந்த சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுக்கு ரூ. 600 மேலே கிடைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டெய்லி கிடைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராடவுனும் பார்த்தீங்கன்னா வந்து 4 or 5% வருஷத்துக்கு கீழே இருக்கணும். இது எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி போகலாம். ஆனால் பெரும்பாலான சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 920 ஸ்டாட்டில் இந்த டிவிஎஸை பீட் பண்ணுறதே இல்லை. நீங்கள் வேணும்னா நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை நல்லா இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அது திருப்திகரமாக இருக்குது, டைம் பேஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி திருப்திகரமாக இருக்குன்னா நீங்கள் அதுவே பண்ணலாம். ஸோ இதுதாங்க பெஞ்ச் மார்க். இதெல்லாம் பெஞ்ச் மார்க்லாம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை செய்யலாம். ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா வந்து டைம் பேஸ்ட் ஸ்டாடலுக்கு 80% வெயிட்டேஜ் கொடுக்குறேன். 20% வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி கொடுக்குறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு தெரியாதுன்னு ஒன்றும் இல்லை. ஸோ நமக்கு என்ன வேணும்? பெர் ட்ரேட் வேணும், ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், ட்ராடவுன் கம்மியாக இருக்கணும். இது எல்லாமே டிபிஎஸில் பெட்டராக இருக்கும்போது நம்ம ஏன் வெளியில் போகணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து, ரைட்டுங்களா? இந்த டிபிஎஸை வந்து எப்படி பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும், எக்ஸ்பைரி டேல் எப்படி பண்ணணும், நான் எக்ஸ்பைரி டேல் எப்படி பண்ணணும், மார்ஜின் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் தான் என்னோட பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரேன். இது பார்த்தீங்கன்னா சென்னையில் வர 14ஆம் தேதி நடக்குது. விருப்பப்படுறவங்க வந்து கலந்துக்கலாம். தேங்க்யூ.